ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேரளா பாலக்காடில் இருக்க மலம்புழா தான் வந்திருக்கிறோம். அண்ட் இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலம்புழா டேம். அண்ட் அதை விட முக்கியமாக இந்த என்டையர் டேம் வியூவை ரோப் காரில் போய் மேலேருந்து நம்மளால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சீரியஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் வந்த டைமில் டேமில் இருக்க பார்க் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ டேம் வந்து அலோட் பண்ணல. அதை விட முக்கியமாக நான் வந்த ரீசனே வந்து இந்த ரோப் கார் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான். ஸோ அது அவைலபிளாக இருக்கான்னு கேட்டேன். எஸ், அது மட்டும்தான் இப்போ இங்கே அவைலபிள்னு சொன்னாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்துட்டேன். இந்த ரோப் ரைடு போகிறதுக்கு பெர் பர்சனுக்கு அடல்ட்டாக இருந்தால் 71 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேமிலியாக போனால் 214 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் உங்கள் சில்ட்ரன்ஸ் 110 சென்டிமீட்டருக்கு பிலோவில் இருந்தால் இந்த ரைடை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. ஸோ சோலோவாக வந்தால் விஐபி டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. பெர் பர்சனுக்கு அது 108 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வர டைம் க்ரௌட் அதிகமாக இருந்தனால நான் விஐபி டிக்கெட் எடுத்துட்டேன். அண்ட் இங்கே தான் முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம இந்த ரோப் காரில் போகிறதுக்கு உட்கார்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ரன்னிங்கில் தான் உட்காரணும். நம்ம உட்காந்ததும் அங்கே இருக்க ஸ்டாஃப் டக்குன்னு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்போ இருந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆயிரும். ரைடு ஸ்டார்ட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகிட்டே போச்சு. அதை விட மேலே அந்த கேபின் அட்டாச் ஆகிருக்க பிளேஸை பார்த்தா தான் ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு. இந்த ட்ராவலிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். மேலேருந்து ட்ரோன் வியூவில் டேமை பார்க்குற மாதிரி இருக்கும். உண்மையிலே செம்ம த்ரில்லிங்காகவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த தண்ணி போகிற லொக்கேஷன் கிட்ட போகிறப்போ மைண்டு ஃபுல்லாக கீழே விழுந்தோம்னா எங்கே போவோம்னே தெரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அடுத்த எண்டு வந்துருச்சு. அண்ட் அங்கேருந்து அப்படியே யூ டர்ன் போட்டு அகைன் அதே மாதிரியே ட்ராவல் பண்ணி நம்மளை ஏறின இடத்துக்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்ம இறங்க போகிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் டக்குன்னு நம்ம ரன்னிங்கில் தான் இறங்கணும். அண்ட் இந்த ரைடு முடிச்சுட்டு அப்படியே என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். அங்கே லெஃப்ட் சைடில் ஸ்னேக் பார்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகிறதுக்காக வந்துட்டேன். இங்கே அடல்ட்டுக்கு பெர் பர்சனுக்கு 25 ரூபாயும் சில்ட்ரன்ஸ்க்கு பெர் பர்சனுக்கு 15 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்தோடனே ஏகப்பட்ட வெரைட்டிஸில் பாம்புகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், ஸ்டார்டிங்லேயே விஷப்பாம்புன்னு நாகப்பாம்பு இருந்துச்சு. அண்ட் அப்படியே உள்ளே போக போக லைஃப்பில் கேள்விப்படாத பாம்பு வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. அவ்வளோ பாம்புகளை இங்கே பார்த்தேன். மஞ்சள் சாரை நல்லா லென்த்தாலாம் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ லென்த்தில் இங்கே தான் பார்க்குறேன். இப்படிலாம் பார்த்ததே இல்லை. அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவ்வளோ ஓப்பனில் வேறு இருக்குது. எனக்கு என்னமோ ஒருவேளை வெளியில் வந்துருமோன்னுலாம் பயமாக இருந்துச்சு. ஆனால் அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் மலைப்பாம்பு மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளோ மலைப்பாம்பு இருந்துச்சு. ஒன்றும் பார்க்குறதுக்கு என் கால் சைஸ் இருக்குது. இந்த நம்ம மழைநீர் பைப் போகும்ல, பிவிசி பைப், அந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு. அதை பார்க்க தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. இவங்க இந்த லொக்கேஷனில் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த மலைப்பாம்பு இருக்க லொக்கேஷனில் மட்டும் ஒரு போர்டு வச்சு மரத்து மேலே பாருங்கள் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு டக்குன்னு இந்த மலைப்பாம்பையும் பார்த்துட்டு இந்த மரத்து மேலேயும் பார்க்குறப்ப தலைக்கு மேலே பாம்பு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நக்கல்லையா அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு தொட்டிக்குள்ளே முதல்ல இருக்குது. இந்த முதலையெல்லாம் இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இல்லை. பாறை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கிட்ட வந்து பார்த்தா தான் அது முதலைனே தெரியுது. ஃபைனலாக ஒரு 1 டே ட்ரிப்புக்கு செட் ஆகிற மாதிரி பிளேஸ் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.